அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைத்தூதர் அவர்கள் நவின்றுள்ளார்கள். தவறுகளை நினைத்து வருந்துவதானது பாவ மன்னிப்பு தேடுவதின் ஆரம்ப நிலையாகும். வருத்தப்படுவது அவசியமான விஷயமாகும். காரணம், அதன் மூலம் வருங்காலத்தில் மீண்டும் அதே தவறுகளை செய்வதிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள முடியும். நாம் வீணாக்கிய நேரங்களை நினைத்து அவற்றை பயனுள்ளவையாக ஆக்கியிருக்கலாமே என வருந்தலாம். நாம் நோய்வாய்ப்படும் வரை நமது உடல் நலத்தை புறக்கணித்து விட்டோமே என நினைத்து வருந்தலாம். இவ்வாறு வருத்தப்படுவதானது நமது வருங்கால செயல்களில் நாம் விழிப்புணர்வுடன் இருப்பதற்கும் சிறந்த நோக்கத்துடன் செயல்படுவதற்கும் நம்மை ஆர்வமூட்டும். பாசத்திற்குரிய ஜமாஅத்தார்களே, முஹாசபா செய்து கொள்வதானது நமது வாழ்க்கையை முன்னேற்றும் செயல் மட்டுமல்ல, மாறாக அத்துடன் மறுமை தீர்ப்பு நாளுக்காக நம்மை நாம் தயார் செய்து கொள்வதற்கும் அது பயன்படுகிறது. நீங்கள் கேள்வி கேட்கப்படும் முன்பாகவே நீங்கள் உங்களை கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் என ஒரு கூற்று உள்ளதை நாம் அறிவோம். நினைவில் கொள்ளுங்கள், நாம் செய்யும் ஒவ்வொரு நற்காரியத்துக்கும் அல்லாஹுவின் பார்வையில் மதிப்பு உண்டு. முஹாசபா செய்து கொள்வதானது நாம் தொழில் செய்யும் இடங்களில் நமது பொறுப்புகளை நாம் பரிபூரணமாக செய்வதற்கும், சமுதாயத்தில் முறையாகவும் ஒழுக்கமாகவும் செயல்படுவதற்கும், சவால்களை எதிர்கொள்ளும்போது நாம் பொறுமையாக இருப்பதற்கும் நமக்கு உதவியாக இருக்கும். மேலும் அது யஹ்சான் என்னும் உபகார சிந்தனையை உருவாக்குகிறது. அல்லாஹுவை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எனும் உணர்வுடன் நாம் இருப்பதற்கும், அல்லது குறைந்தபட்சம் அல்லாஹ் நம்மை எப்போதும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான் எனும் உணர்வோடு இருப்பதற்கும் உதவியாக உள்ளது. நாம் தொடர்ந்து சுய பரிசோதனை செய்து கொள்வதானது மேற்கொண்டு விழிப்புணர்வு மிக்கவர்களாக நாம் ஆகுவதற்கும், அதிகம் நன்றி செலுத்துபவர்களாக ஆகுவதற்கும், நமது வாழ்க்கையில் சிறந்த நோக்கத்துடன் வாழ்வதற்கும் வழிகாட்டட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் அவனது திருப்தியை பெற்றதாக ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.